வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா விடுதலை ட்ரெய்லர் சும்மா வந்திருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங், மியூசிக், வெற்றிமாறன் இது அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே ட்ரெய்லர் பார்த்து நான் நல்லபடியாக இருக்குது. அந்த 1970 நடக்கிற அந்த கதையை நல்லபடியாக அவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது சூரியோட போர்ஷனும் ஒரு சின்ன போர்ஷனாக தான் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தாக்கள்னு சொல்லியிருப்பாங்க எல்லாம். இனி செகண்ட் பார்ட்டில் சூரிக்கு நிறைய போர்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்டை ஃபுல்லாக விஜய் சேதுபதியை மையப்படுத்தியே அந்த கதையை கொண்டு நகர்த்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கம்யூனிஸ்ட்டை பற்றி அவங்களோட தத்துவங்கள் அதுகள் எல்லாத்தையும் பற்றி அந்த புரட்சிகள் அதுகளை பற்றி எல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்குது செகண்ட் பார்ட்டில் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது மியூசிக் ஓகே இருக்குது. ட்ரெய்லர் சும்மா செம்மையாக எடுத்து வச்சுருக்காங்க. விஜய் சேதுபதி அந்த மேக்கப் லுக்கு, அடுத்தது அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து ட்ரெய்லரை பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி படமும் நல்லா இருக்குமென்று நம்பலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் டைரக்டர் வெற்றிமாறன். அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லபடியாக எடுத்தவர், செகண்ட் பார்ட்டு நல்லபடியாக எடுப்பார்னு நினைக்கிறேன். அடுத்து உண்மையிலே ட்ரெய்லரை பார்க்க அந்த படத்தை பார்க்கணும் போல தான் இருக்குது. அதில் ஒரு குறை ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ட்ரெய்லர். உண்மையிலே விடுதலை ட்ரெய்லர் நல்லபடியாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்த ட்ரெய்லருக்குள்ளே ஈவன் கோட் ட்ரெய்லரோட கொடுத்து இந்த படத்தில் ட்ரெய்லர் நல்லபடியாக இருந்தது. படம் வரட்டும் பார்ப்போம். படம் உண்மையிலே நல்லா இருக்குமென்று தான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த ட்ரெய்லரை பிடிச்சிருந்தேன்டா லைக்கும் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.